பசி அதிகம், பிள்ளையோ தன்னையோ பார்க்காம அவன் என்ன செய்தார்? தேவ மனுஷன் போஷிக்கப்பட வேண்டும். தேவ மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார், நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார், நம்முடைய வீட்டில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்ற நம்பிக்கையுடையவளாக முதல்ல அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுத்தா? தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தார். நடந்தது என்ன? படிங்க போவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17 8 to 16 வரை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் வேறு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் வானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒரு விதவை நீ சொல்றபடியே ஆயத்தப்படுத்து, நீ சொல்றபடியே என்ன சொல்லல, வைத்தியனே நீ உன்னை குணமாக்கிக்கோ, வைத்தியனே தீர்க்க தரிசியே நீ உன்னை தேடிக்கோ, நீ உனக்கு சாப்பாடை தேடிக்கோ, என்கிட்ட கொஞ்சம் மாவு இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நான் தர முடியாதுன்னு சொல்லலை. நான் என்ன செய்ய முடியல? தர முடியாதுன்னு சொல்லலை. கொஞ்சம். அதனால தான் நாங்கள்லாம் என்ன செய்கிறோம்னா, நீங்கள் உங்களிடத்துல காணிக்க நாங்கள் வசூல் பண்ணுறதே இல்லை, நன்கொட உங்களிடத்துல வசூல் பண்ணுறதே கிடையாது, யாரிடத்துலையும் நாங்கள் கேட்குறதே கிடையாது. விருப்பம் இருந்தால் 1 ரூபாயை கூட உங்களால் முடிந்தால் 1 ரூபாயை என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? எங்களை போஷிக்கிறவர், எங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறவர், எங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறவர், உங்களுக்கு அப்பத்தை கொடுப்பதற்கும் உங்களுக்கு தண்ணீரையும் கொடுக்க எங்களை பலப்படுத்துவார். முதலாவது அந்த பெண் என்ன சொல்லுகிறா? நானும் என் மகனும் சாப்பிட்றதுக்கு தான் ஏன் இருக்கு. சரி, உன் வார்த்தையின்படியே நீயும் உன் மகனுக்கும் சாப்பிட்றதுக்கு ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அப்பத்தை எனக்கு என்ன செய், கொண்டு வா. என்ன செய்? முதல் அப்பத்தை எனக்கு கொண்டு வா. மழை பெய்கிற வரைக்கும், பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் உன் வீட்டில் உன் பானையில் மாவு குறையாது, எண்ணெய் செலவழியாது, எண்ணெயும் மாவும் உனக்கு பெருகி கொண்டே இருக்கும், உன் வீட்டில் நன்மைகள் உண்டாகி கொண்டே இருக்கும், உனக்கு ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி தேவன் அந்த விதவையை பலப்படுத்தினார். பஞ்சகாலம் ஒழியும் வரைக்கும் அவளுடைய வீட்டில் பஞ்சம் இல்லை, அவளுடைய வீட்டில் இன்னும் இல்லை, குறைவு இல்லை, அவளுடைய வீட்டில் தொல்லைகள் இல்லை, அவளுடைய வீட்டில் வேதனை இல்லை, அவளுடைய வீட்டில் எப்போதும் அப்பமும் எப்போதும் எண்ணெயும் இருந்து கொண்டே இருந்தது. அருமையானவர்களே, இந்த தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்தை பார்த்து உலகத்தார் என்ன செய்கிறார்கள்? இந்த தேவன் இந்த பூமிக்கு வைத்தியராக வந்திருக்கிறார். யாருக்கு அவர் வைத்தியராக வந்திருக்கிறார் தெரியுமா? உன்னை நீ குணமாக்கிக்கோன்னு சொல்லுகிறவனுக்கு வரல. ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது இவ்வளவுதான், இந்த இருக்கிறதுலையும் நான் கர்த்தாவே உமக்கு கொஞ்சத்தை கொண்டு வந்து நான் கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிறு தேவ பிள்ளைகளை தேவன் தேடி ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வீட்டில் எண்ணெய் குறைவழிந்தும் போகாது, செலவழிந்தும் போகாது, மாவு குறைவும் ஆகாது. அவருடைய வீட்டில் எப்போதும் சாப்பாடு உண்டாகிட்டே இருக்கும், எப்போது அவர்களுக்கு வேண்டிய உணவு போஜனங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு நாளாவது உனக்கு பசியினால தேவன் வந்து விட மாட்டார். உனக்கு வேண்டியதை தேவன் கொடுப்பார். யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? கர்த்தருடைய முதல் தேவனுடைய சித்தமே என்னது? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பிறருக்கு முன்பாக உன்னை உயர்த்தி கொண்டிருந்தேன்னா நீ ஒரு நாள் உயர்த்தப்பட முடியாது. தேவன் ஒரு நாள் உன்னை தாழ்த்துவார்.
ஆனால் யாருக்கு முன்னாலே நீ உன்னை தாழ்த்தினால் தேவன் உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார் என்பதை ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் இங்க என்ன செய்கிறார்? சாரிபாத்துல சீதோனுக்கு அடுத்த கிராமத்துல அங்க இருக்கிற விதவையின் இடத்துல யார் அனுப்புனா? எலியா தீர்க்கதரிசி. அப்போ முதலாவது தீர்க்கதரிசியை உதவி செய்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை